ஓம் ஸ்ரீ ராமகிருஷ்ணாய தே நமஹ. 1881 நவம்பர் மாதத்தில் கல்கத்தாவில் சுரேந்திரநாத மித்ரனுடைய இல்லத்தில் அந்த பிள்ளைய பார்த்தார் குருதேவர். சுரேந்திரநாதனுடைய வீட்டில் அந்த இளைஞனுடைய பெயர் நரேந்திரநாதன்றதை தெரிஞ்சின்றார். அன்றைக்கி அவர் பாடின தேவகானம் குருதேவனுடைய உள்ளத்தையே தொட்டுடுத்து. அவனை தக்ஷிணேஸ்வரத்துக்கு வருமாறு அழைச்சார் குருதேவர். ஆஹா, இன்றைக்கி அவன் வந்தே விட்டானே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டார். சில நாட்களுக்கு முன்னே ராமகிருஷ்ணர் அழைப்புக்காக மட்டும்தானே அவர் வந்தார். ஆண்டாண்டுகளாக அவருடைய ஆன்மா எழுப்பின அலறல் இல்லையா அவரை கொண்டு அந்த இடத்துல சேர்த்துருக்கு. காலம் கணிக்க முடியாத அளவு பாரத தத்துவத்தையும் கால வெள்ளத்தில் சிக்கிண்டு ஒரு செதைற நவீன இந்தியாவுக்கு விடுத்த அழைப்பில்லவா அந்த நரேந்திரநாத் தத்தான்றவர். நவீன பாரதம் தன்னுடைய புராதான பொலிவு குன்றி உரு சிதையாமல் இருக்கிறதுக்கு இல்லவா நரேந்திரநாதன்ற அவர் அந்த அழைப்பை ஏற்றுண்டாங்க வந்தார். ராமகிருஷ்ண தேவனுடைய அறைக்கில் மேற்கு வாயிலில் பிரவேசித்த அந்த நரேந்திரநாதன் மேற்கு நாடுகள்லாம் அவருடைய மேலான உபதேசங்களில் பரப்ப பிறந்தவர். அந்த ஆனந்த சாம்ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசித்து விட்டதுக்கு அந்த அறிகுறி தானோ என்னமோ. நரேந்திரனோட நண்பர்களும் அவரோட வந்திருந்தாங்க. ஆனால் அவள் யாரையும் அவன் நினச்சதா தெரியல. அவனையும் அறியாமலேயே அவன் உணர்வு உடன் வந்தவர் போல உடல் உடை எல்லா நினப்புகளையும் கடந்து உள்முகமாக பதிஞ்சுட்டு இருந்தது. அவனுடைய காந்த கண்கள் யாரும் கேட்டறியாத அந்த கேள்வியின் கனலோட காத்துன்னு இருந்தது விடைக்காக. உள்நோக்காவும் அவனுடைய அகத்தை தொழாவின் இருந்தது அந்த கேள்வி. அவனை பார்த்த உடனேயே அவனுக்குள்ளே அழுந்தி கடந்த அந்த ஆன்மீகம் குருதேவருக்கு தெரிஞ்சுடுறது. லோகாயத்தம் கேட்டுட்டு வரக்கூடிய கல்கத்தாவில் இருந்தால் இப்படி ஒரு கட்டு இளங்கால வந்திருக்கான்னு அவருக்கு வியப்பு ஏற்பட்டது. இவன் அவன்தானோ அப்படின்னு தோணித்து. தரையில் பாய் விரிக்கப்பட்டது. நண்பர்களோடு அமர்ந்தார் அந்த நரேந்திரநாதன். தன்னுடைய இதய பீடத்தில் அமர்ந்த நரேந்திரன் முதல்ல தக்ஷிணேஸ்வரத்தில் அமர்ந்த இடத்தை பரமஹம்சர் என்றைக்குமே மறக்கலை. சில வருடங்களுக்கு பின்ன இந்த சம்பவத்தை பற்றி பக்த ஜனங்கள்கிட்ட பேசிய அந்த முனி புங்கவர் அதோ கங்கை நீரோட ஜாடி வைத்திருக்கிறதே அந்த இடத்துல தான் நரேந்திரன் உட்கார்ந்தான் அப்படின்னு நினைவாக சொல்லி பரவசப்பட்டார். அக்னி பழம்பாக வந்த நரேந்திரனையே குளிர்விச்சு கருணைன்ற கங்கையை அவனுள்ள நிரப்பிட்டார் இல்லையா அவர். நரேந்திரனை பாட சொன்னார் ராமகிருஷ்ணர். அவன் நெக்கு உருக தன் மதுர கண்டத்தை திறந்து நாத வெள்ளத்தை பெருக்கினான். மனமே உன் மனைக்கேகு மண்ணுலகு உன்னை அந்நியமன்றோ மாறுவேஷம் விட்டேன் மயங்குகிறேன். இங்கே பார்க்கும் இப்பாரெல்லாம் பஞ்சபூதம் எல்லாம் பரமே அன்றோ உனக்கு மடமனமே அப்படின்னு தொடங்கினான் அந்த பாடல்களோட. மனத்தை சத்திய சிகரத்தின் மீது ஏற்றின அரைக்கூவலாக அந்த பாடல் இருந்தது. களைச்சு சளைச்சு போன நரேந்திரன் தனக்கு சாவடியான அந்த சாதுவுடன் தான் வந்திருக்கான். இன்னும் என்ன சந்தேகம், இவன் அவனே தான். பரமஹம்சர் அப்படியே எழுந்திருந்து நரேந்திரனை இறுக பற்றிண்டார். அறைக்கு வடப்புறக்குள்ள உள்ள முக மண்டபத்துக்கு அவனை அழிச்சுட்டு போனார். புலப்புலன்னு அவர் கன்னத்தில் கண்ணீர் வந்தது. ஆஹா, கடைசியில் நீ வந்தே விட்டியே. எவ்வளவு காலம் தாழ்த்தி வந்திருக்க. இத்தனை காலமாக இந்த லௌகீகனுடைய அற்பமான பேச்சுக்களை கேட்டு கேட்டு என் காது கொப்பளிச்சுட்டுதே. என் எண்ணங்களையெல்லாம் புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒருத்தர்கிட்டேருந்து அவற்றை அவிழ்த்து கொட்டி என் பாரத்தை கழிச்சு கொள்ள வேணும்னு எத்தனை காலமாக நான் ஏங்கின்னு இருக்கேன் அப்படின்னு தவிச்சார் ராமகிருஷ்ணர். என்னை இவ்வளவு காலம் காக்க வைக்க உனக்கு எவ்வளவு கல்மணம் இருக்கணும் அப்படின்னு ராமகிருஷ்ணர் நரேந்திரன் கிட்ட பேசினார். அனாதியான அந்த சனாதன தர்மம் நவீனத்தோடு பேசித்து. ஆங்கில படிப்பு படித்த பகுத்தறிவாதியான நரேந்திரனுக்கு எதுவும் புரியலை. என்னை யாருன்னு நினச்சிட்டு இவர் இப்படியெல்லாம் பேசுகிறார். சில நாட்களுக்கு முன்ன சுரேந்திரநாத மித்ரனுடைய வீட்டில் சிறிது காலம் கண்டு பிரிந்த ஏதோ ஒரு சிறுவனுக்காக இவர் காத்திருந்ததாக தோன்றலையே. ஜென்ம ஜென்மாந்திரங்களா யுகாந்திரங்களா கல்பாந்திரங்களா என்னோட இணை பெரியாமல் வாழ்ந்துட்டு பிரிஞ்சது போல் இல்லையா இந்த நிலை கொள்ளாமல் அவர் தத்தளிக்கிறத பார்த்தா இருக்குது. ஏன் இத்தனை காலமாக கேட்டறியாத ஒரு கேள்விக்குறி போல் உண்மையாகவே கொக்கி போட்டு என்னை இங்கே இழுத்துன்னு வந்திருக்கு. நான் அந்த கேள்வியை கேட்கும் முன்ன இவரெல்லவோ என்கிட்ட ஏதேதோ விட சொல்ல முடியாத வினாக்களை போடுறார். இவர் என்னை யாருன்னு தான் நினச்சிக்கிறார் அப்படின்னு நரேந்திரர் தான் மனசில் யோசிக்கிறார். ஒரு தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ ராமகிருஷ்ணாய தே நமஹ.